அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானவர்களை பார்த்து அச்சப்படுறாரு, பயப்படுறாரு. அது மாதிரி மோடி இருக்காரு இல்லையா, அவரும் வந்து சீமானை பார்த்து வந்து அச்சப்படுறாங்க. ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுல வந்து அச்சப்படக்கூடிய ஒரே கட்சி என்னன்னா நாம் தமிழர் கட்சி தான். இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு அரசியல் தலைவரை பார்த்து தான் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் பயப்படுறாங்கன்னா அது அண்ணன் சீமானவர்களை பார்த்தாங்க. அப்படி இல்லாமலாம் சாதாரணமா நான் பேசுறேன், நான் நாம் தமிழர் கட்சியில ஏதோ ஒரு இடத்துல நின்று அந்த வீரப்பன் சத்திரத்துல என் மீது தாக்குதல் நடத்தும் போது கல் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மண்டையை உடைச்சிருப்பாங்க. அப்ப அந்த கோபம் என்னடா எங்க போனாலும் வாக்கு கேட்டு போறோம், அவங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி உருவபொம்மை எரிக்கிறாங்க. அண்ணன் சீமானவரோட உருவபொம்மை எரிக்கிறாங்க. அண்ணன் சீமானவர்கள் கூட பேட்டி கொடுக்கும்போது ஏன்டா நான் உயிரோட தாண்டா இருக்கிறேன், நேராவே வந்து எரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உளவியலா அண்ணன் சீமானவர்களை வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சொல்லும்போது அந்த அந்த விதமான வழிகள் வேதனை வந்து எனக்குள்ள வரும்போது நம்ம கட்சி சேர்ந்தவங்களை தாக்குறாங்க, கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரை இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு புரிந்து இருந்த அந்த வேதனையில நான் சொல்லும்போது நாங்களும் நினைச்சா ஸ்டாலினோட உருவமை எரிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது ஜனநாயக முறைப்படி அண்ணன் சீமானவருடைய பேச்சை கேட்டு பொறுமையா அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். உருவமே எங்களுக்கு எரிக்க தெரியும்னு சொன்னேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிடாமே திமுக ஐடிவிங்காரங்களும் அமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் வந்து பார்த்து கதறி செத்துட்டானுங்க. அப்ப வந்து அப்ப என்ன பார்த்து திமுக பயப்படுதுன்னா அப்ப சீமானவர்கள்லாம் பார்த்தா அப்படியே இதாயிருவாங்க, டர்ராயிருவாங்க போல. ஏன்னா அந்த பிரச்சனை வந்தப்ப என்ன வந்து நான் வந்து ஸ்டாலினை எரிப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பரப்பி கதறின உடனே அண்ணன் சீமானவர்கள் வந்து என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க. அண்ணன் சீமானவர் கூட நேரடியா அங்க வந்து என்கிட்ட பேசினாங்க. பயப்படாதடா, எதா இருந்தாலும் தைரியமாடுறா, கட்சியில எல்லாருமே இருப்பாங்க, உன்னை பார்த்துப்பாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க, அண்ணன் இருக்கேன் தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து தைரியம் ஊட்டினாங்க. அது மாதிரி வந்து அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்களும் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அண்ணன் இசைமதிவாணன் அவர்கள் அது போல வந்து வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியா வந்து சிறையில வந்து என்னை வந்து பார்த்தாங்க. அது போல வந்து புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியா இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திமுகவினால தனிப்பட்ட முறையில என்னுடைய குடும்பம் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்றேன் வெளிப்படையா. ஐயா ஸ்டாலின் அவர்களே, இங்க வந்து ராஜபாளையத்துல வந்து குறவர் சமூக போராட்டத்துல என்னை கைது பண்ணும்போது என்னுடைய மனைவி வந்து 3 மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அப்பையும் சிறையில தூக்கி மதுரை மத்திய சிறையில தூக்கி வச்சிங்க. சரி ரைட்டு. அதுக்கடுத்து வந்து உளவியெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. என்னடா இப்படி பட்டாங்க, என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே திமுக வந்து காரி துப்புனாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்களே, ஏன்டா கொலை பண்றவன், கொள்ளை பண்றவன், திருட்டு பண்றவன், கஞ்சா விற்கிறவன், பாட்டில் விற்கிறவன்லாம் எவனையுமே பிடிக்க மாட்டேங்கிறீங்க, என் பையனை ஏன்டா பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புனாங்க. இப்போ வரைக்கும் வந்து உங்களை துப்பிட்டு தான் இருக்காங்க. அதுபோல அதுக்கடுத்து வந்து அது வரைக்கும் கூட பொறுக்கல. சரி கண்டிஷன் பெயிலெல்லாம் முடிஞ்சு சிறையிலேருந்து வெளியில வந்து ஒரு 15 நாள் உள்ளதுக்கி வச்சு மதுரை மத்திய சிறையிலேருந்து வெளியில வந்து மறுபடியும் கண்டிஷன் பெயிலெல்லாம் முடிச்சு மறுபடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு போகிறேன். அங்கே போனாலும் உங்கள் தலைவலி தான். எங்கே போனாலும் பணம் கொடுக்கறது, அங்கே இருக்க மக்களை வந்து கூட்டமாக திரட்டி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கோட்ரு பிரியாணி எல்லாம் போட்டு இப்படி வந்து ஒரு ஏரியாவிலையும் பார்க்குறீங்க, கண்ணு முன்னாடியே பணம் கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா, ஊருக்குள்ள ஒருத்தரை விடுதே கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வேலைக்கு ஆள் வர மாட்டேங்காங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம், இப்போ டெய்லி 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடுறாங்கன்னா எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அப்போ சுற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் கொடுக்கறது எல்லா வேலையுமே நடக்குது. பெரியார் பிறந்த ஈரோட்டில் நீங்கள் பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணும். அதுவும் பெரியாரோட பேரனே பணம் கொடுத்து தான் ஜெயிக்காருன்னா எந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தரமான நிலைமையில திமுக இருக்கு அப்படிங்கிறத நான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தான் பார்த்தேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட கைது பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வரும்போது ஊரில் வந்து என்னோட மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து காவல்துறை வராங்க. அங்கேருந்து இதுக்குன்னு சிறப்பு பிரிவு வரணுமா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவனை கைது பண்ணணும், என்ன காவல்துறைக்கு வந்து நாம் தமிழருக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு சொல்லி 3 வண்டியை விட்டாச்சு. 3 வண்டியில் காவல்துறை வந்து வேகமாக வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய மனைவி வந்து 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது என்னுடைய அப்பாவோட கூட்டு போய் அவங்கள கைது பண்ண மாதிரி கூட்டு போய் காவல்துறை அங்கே இருக்க தொகுதி செயலாளர், நகர செயலாளர் எல்லாரையும் கூட்டு போய் என்னுடைய மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இரவு 1 மணிக்கு மேலே போய் வீட்டில் போய் எல்லாரும் வெளில வாங்க, கட்டில் கீழே இருக்கானா மாடியில் இருக்கானான்னு போய் வீட்டுக்குள்ளே போய் சோதனை போடுற அளவுக்கு, அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய இடத்துல உள்ளே போய் சோதனை போட்டுட்டு தேடுறானுங்க. அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தை வந்து துன்புறுத்திட்டாங்க. உளவியலாக துன்புறுத்தி நான் இருக்கனா இல்லையா, செத்துட்டானா இல்லைங்க இவனுக்கு அடிச்சு போட்டாங்களா திமுக, அந்த அளவுக்கு வந்து உளவியலா என்னோட குடும்பத்தை வந்து பாதிக்க வச்சிங்க.
அது மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்ப உடல்நலம் ஒரு மாதிரி ஆகி பையனை இப்படி பண்ணிட்டாங்க எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் குளுக்கோஸ் போட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சிகிச்சை பெற்று அவங்க சரியாகிருக்காங்க. அது மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதி செயலாளர், நகர செயலாளர், என்னுடைய நண்பர்கள், அதுபோல் வந்து என்னோட நான் வேலை பார்த்த இடங்களில் உள்ளவங்க, அதுபோல் என்னோட மனைவி, இப்படி எல்லாரையுமே காவல்துறை வசம் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் துன்புறுத்திருக்கிறீங்க. இப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தரமான அரசியல்! இப்படி யூடியூப்ல பேசுனதுக்கே திமுக வந்து இப்படி வந்து ஈரோடு போலீஸ் வருது, சென்னை போலீஸ் வருது, தமிழ்நாடு முழுவதும் என்ன போலீஸ் தேடுறீங்க அப்படின்னா, அப்ப கள்ளக்குறிச்சியில வந்து காவல் நிலையத்துக்கு பக்கத்துல சாராயம் வித்து 100 பேர் செத்தாங்க இல்லையா? இப்ப அதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? அதுல எத்தனை பேர்த்த கைது பண்ணீங்க? அதை முதல் சொல்லணும்ல. அப்ப அது மாதிரி வந்து பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கிறாங்க. இது வந்து பிஜேபியோட திட்டம். திமுக ஏன் வந்து கட்டாயம் வந்து பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்சே தீர்வோம்னு ஏன் நிக்கிறீங்க? பிஜேபி எதிர்க்கிறவங்க அந்த திட்டத்தை எதிர்க்கணும்ல, ஏன் எதிர்க்கல? அப்ப அங்கெல்லாம் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அது மாதிரி கேரளாவில் வந்து கனிம வளங்களை தொடர்ச்சியா கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு காவல்துறை போக மாட்டேங்குது. தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்போ ஏதாவது யூடியூப்ல பேசினாதான் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காது கேட்கும், அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் போல. இந்த ட்விட்டர்ல ஏதாவது கருத்துக்கள் பதிவிடுறவங்க, யூடியூப்ல ஏதாவது பேசுறவங்க, மீம்ஸ் போடுறவங்க, இப்படித்தான் வந்து காவல்துறை வந்து கைது அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா காவல்துறை ஏன் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா, அந்த காவல்துறை வந்து யார் கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவருடைய கைகளில் இருக்கு. அப்ப 23ஆம் புலிகேசி வந்து என்ன பண்ணுவான்? தன்னை வந்து புகழ்ந்து வந்து பாடணும்னு சொல்லுவான். அப்போ வந்து புலவர்கள் வந்து எப்படி புகழ்ந்து பாடுறாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து புகழ்ந்து பேசணும். யூடியூபர்ஸ் வந்து புகழ்ந்து பேசணும். அது மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறவன் புகழணும், ஃபேஸ்புக்கில் போடுறவன், ட்விட்டர், எல்லா இதுலேயும் ஸ்டாலின் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசணும். அது மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை வைக்கணும். இப்படியெல்லாம் வச்சு புகழ்ந்து பேசினாதான் அவர் வந்து 23ஆம் புலிகேசிக்கு வந்து மனசு வந்து ஆறும். பார்த்தீங்களா என் உடம்பை பார்த்தீங்களா, எப்படி ஜிம் பாடியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னை வந்து 23ஆம் புலிகேசியாவே நினச்சிக்கிட்டு காவல்துறையும் அப்படி வச்சிருக்கிறாரு. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட மாதத்துக்கு 100 கொலைகள் மேலே நடக்கு, போதைப்பொருள் வந்து அதிகமாக இருக்குது, கனிம வள கடத்தல் நடக்கு. அவருக்கு தேவை கமிஷன் மட்டும்தான். அங்கே வந்து பரந்தூரில் விமான நிலையம் வருதா, இத்தனை கோடி கமிஷன். இங்கே மலைகளை வெட்டி கடத்துறீங்களா, இத்தனை கோடி கமிஷன். போதைப் பொருட்கள் கஞ்சா வைக்கிறியா, சாராயம் காய்ச்சறியா, அதில் இவ்வளோ பெர்சன்டேஜ் கமிஷன். தெருவுக்கு தெருவு வந்து மது பாட்டில் விற்கிறியா, அதுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் கமிஷன். இப்படி வந்து தமிழ்நாடு முழுவதுமே கமிஷனுக்காக தான் திமுக வந்து நாக்க தொங்க போட்டு அலையிறாங்க. தேர்தல்னு வந்துட்டால் மட்டும் பணத்தை செலவு பண்ணுவாங்க. அந்த பணத்துக்கும் எதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா ஜாதியையும் மதத்தையும் பயன்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாடு மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு எவனும் நினைக்க மாட்டான். அப்படிதான். அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்காங்களா, இல்லை வந்து கவுன்சிலர் ஆயிடணும், எம்எல்ஏ ஆயிடணும், எம்பி ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இத்தனை முறை தோற்றுருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து தோற்றுருக்காங்க, எம்பியாக இருந்து தோற்றுருக்காங்க, அது மாதிரி வந்து கவுன்சிலராக இருந்து தோற்றுருக்காங்க. எத்தனையோ தேர்தல்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப நிற்கிறது எதுக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்தக்கூடாது, இந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை வந்து குடிகார தலைமுறையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அப்படி மாறக்கூடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கான அரசியலை வந்து இந்த மக்களுக்கு வந்து சரியான அரசியலை புகுத்தி மக்களினுடைய வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி வந்து போராடிக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு வந்து இதை புரிஞ்சதுனால தான் கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. கட்டாயம் வந்து இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது 1 கோடியாக வந்து உயரும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த வாக்கு அப்படிங்கிறது தான் அந்த திராவிடர்களுக்கு வந்து பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. அதனால தான் இவருடைய வாடகை வாய்களை வச்சு வடை சுட்டு அதை வச்சு வியூஸ் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாடகை வாய்கள் யாருமே மக்களினுடைய வழிகளை பற்றி பேச மாட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுடைய வீடுகளை இடித்தால் அது குறித்து வாய் திறக்காது. அதுபோல் சிப்காட்டை வந்து அரசு வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தினா அந்த வாடகை வாய்கள் வந்து வாய் திறக்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து பரந்தூரில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் விளைநிலங்களை பிஜேபி அரசு வந்து கொண்டு வந்து அந்த திட்டங்களை நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க. இது குறித்து அந்த வாடகை வாய்கள் வந்து பேசாது. இப்போ தென்காசியில் வந்து அந்த 4 வழிச்சாலை வந்து வருது, அந்த பகுதியில் வந்து நெல் விளைச்சல் அதிகமாக இருக்குது, மாற்று பாதைகளில் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த 4 வழிச்சாலை வந்து அங்கே தான் வருது.
அப்ப இது குறித்து அந்த வாடகை வாய்கள் வந்து பேசாது. அம்மையார் கனிமொழி அவர்கள் இங்க வரும்போது, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த சைடு வந்து நெல் வயல்கள் இருக்க பகுதிகள்ல, அந்த விளைநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல 4 வழிச்சாலைய வரவிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வந்து அவங்க தான் இப்ப வந்து கமிஷனை வாங்கிட்டு உடனே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களாம் கதறாங்க. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டாயம் இதெல்லாம் தேவைதான். ஏன் அப்படின்னா அவங்க ராணி அப்படிங்கிறவங்கள வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்கு வாங்கி கொடுத்தவங்க தானே. வேட்பாளருக்கு எந்த பகுதி வரைக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதினே தெரியல. ஆனா வாக்குகளை போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் இரையச்சம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா திமுகவிற்கு வாக்கு செலுத்தியிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் தொடர்ச்சியா கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது நடக்கு. ஊழல் பண்றாங்க, தெரு தெருவுக்கு மதுபானங்களை விற்பனை பண்றாங்க. தென்காசி மாவட்டம் முழுவதும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்றாங்க. இங்கேயும் ஊருக்கு வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் தவறு அப்படின்னு தெரிஞ்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து திமுகவிற்கு வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. அவருடைய வாக்குச்சாவடிகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு அங்க வாக்குகளே வந்து கிடையாது, மிக குறைவா தான் இருந்திருக்கு. அப்ப அந்த இஸ்லாமியருடைய வாக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருச்சுனாவே ஒட்டுமொத்தமா திமுக வந்து காலியாகி போயிடும். இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி இருந்தோமோ தெரில, நம்ம வந்து கிளை வந்து கட்டமைச்சோமோ கட்டமைக்கலையோ, வேலை பார்த்தோமோ பார்க்கலையோ, உண்மையா இருந்தோமோ இல்லையோ, ஆனா இனிமேல் வந்து மிக வீரியமாக செயல்படக்கூடிய தேவை இருக்கு. என்ன அப்படின்னா திமுகவும் அது போல தேசிய கட்சிகளும் அவங்க வந்து பார்க்கக்கூடிய வேலைங்கிறது அபரிவிதமா இருக்கும். எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. அப்ப நமக்கும் வந்து அங்கீகாரம் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ வந்து நம்ம வந்து அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும். அப்ப நம்மளும் வந்து எம்எல்ஏ ஜெயிக்கணும், வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி வாக்குகளை நம்ம பெறணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி செயல்பட்டோம்னா கட்டாயம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல்வர் ஆவார். நன்றி, வணக்கம்.